எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவை பூச்சூடவா பவர்ட் பை நிப்பான் பெயிண்ட், ஏசியாஸ் ரியல் நம்பர் 1 பெயிண்ட் மற்றும் 3 ரோசஸ் நேச்சுரல் கேர். ஓகே, கடவுள் தான் காப்பாத்தணும். சமாளிப்போம். லேடி வாய்ஸ் வேற பேசணும்னாலே. Baby, I'm coming. Hi everybody. Happy Valentine's Day. I'm coming. ஏய் Hey Whitey, இந்த white and white dressல நல்ல ஸ்கூல் பையன் மாதிரி இருக்க. கண்டுபிடிச்சிருவானோ? சமாளிப்போம். ஏய் ஏய் கோவமாவே இருக்கு. ஏய் ஏய் போடி அந்த பக்கம். பேச மாட்டியா? ஏய் ஏய், ஆ. ஏய், என்ன உனக்கு பிடிக்கலனாலும் I love you. ஏய் I love you so much. ஏய் புடி. I love you. ஏய் ஏய் Hey, I love you. ஏய் புடி. ஏய் ஏய் என்ன தலாத. Baby. Please. I love you, baby. ஏய் I love you. திக்கு சப்புங்கறங்க. என்ன விடு. ஐயோ பேபி விடு. சிவா உஞ்சு ஒட்டக்கறானே உனக்கு என்ன பண்றேன்? ஐயோ. சிவா சொன்னா கேளு. மெசேஜ் சிவா, அவளை அனுப்பு. விடுங்க சிவா. அவ யாருன்னு தெரியல. இங்கே கொல்றேன் நீ. கேளுங்க அடுத்து புடிங்க. வேணாம் சிவா, சொன்னா கேளுங்க. வேணாம். Baby, I love you, I love you, I love you. ஏய் கார்த்திக் புடிங்க கார்த்திக். சிவா, ஏய் கிண்டல பண்ணு. ஏய் நில்லு. சிவா, ஏய் சிவா. ஏய் I love you, I love you. ஏய் சிவா, புண்ணா. சிவா நில்லுங்க சிவா. சிவா, அண்ணா அண்ணா I love you, baby. வா வா வா. சிவா. என்னங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க? போங்க போய் பாருங்க. என் அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அது யார் தெரியுமா? அந்த பொம்மைக்குள்ள இருக்கிறது உன் அண்ணன் சுந்தர். என்னங்க சொல்றீங்க நீங்க? ஆமாதார், நீ சுந்தர் தான் அதுக்குள்ள இருக்கிறது. ஐயோ சுந்தர் என்னன்னு தெரிஞ்சா சிவன் ஏதாவது பண்ணிட்டு வரேன். நீங்க ஃபர்ஸ்ட் போய் காப்பாத்துங்க போங்க. ஓகே சரி சரி நான் போறேன் இரு. சக்தி நீயே சிரிச்சிட்டே இருக்க. ஐயோ அண்ணி, என்னால முடியாது. நீங்களே போய் கண்ணாட காப்பாத்திக்கோங்க. ஏய் நில்லு. எங்க ஓடுற? ஐயோ. சிவா, வேணாம் சிவா. விடு. என்ன விடு. சிவா, விடுங்க சிவா. பாத்துங்க விடு. ஏய் சிவா, ஏய் விடுங்க சிவா, விடுங்க சிவா. என்ன விடு. சிவா, கார்த்திக் புடிங்க கார்த்திக். ஏய் ஏய் சிவா, இருங்க சிவா, இருங்க சிவா. கார்த்திக் அவ ஓடுற கார்த்திக். ஐயோ சிவா, அவ ஏதோ பப்ளிக் என்டர்டெயின்மென்ட் பண்றதுக்காக வந்திருக்கா. அவளை போய் நீங்க டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பப்ளிக் வாங்க சிவா. என்டர்டெயின்மென்ட் கார்த்திக் அவதாங்க அந்த பொண்ணு. ஐயோ இல்ல சிவா, நீங்க வாங்க சிவா. நீங்க வாங்க. கார்த்திக் விடுங்க கார்த்திக் நான் போய் நீங்க பிடிச்சிருக்கேன். வாங்க, அங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க. ச்சே. அட வாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எல்லாத்தையுமே வித்துட்டேன். இதெல்லாம் உங்களால தான். அப்படிலாம் இல்லங்க. உங்ககிட்ட அந்த திறமை இருந்திருக்கும். அதான் வித்திருப்பீங்க. என்ன இருந்தாலும் இன்ஸ்பிரேஷன் நீங்க தானேங்க. ஓ. அப்புறம் நான் நிறைய சம்பாதிச்சதுக்கு அப்புறம் ட்ரீட் கொடுப்பேன். நீங்க கண்டிப்பா வரணும். ஷூர். ஆனா ட்ரீட் வெயிட்டா இருக்கணும். அப்படியே கொடுத்துருவோம். ஓகே பாய். பை. வரேங்க. பை. ச்சே. எல்லாம் உங்களால தான் கார்த்திக். டோட்டலா மிஸ் பண்ணிட்டேன். என்ன சிவா, சின்ன புள்ளையாட்டம் விடுன. உனக்கு தெரியாதுமா எவ்வளவு டார்ச்சருங்கற. என்னாச்சு? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அது என்னோட பிரச்சனை. நான் பாத்துக்கிறேன்.
என்னங்க வேலையில எதுவும் பிரச்சனையா? வந்ததுல இருந்து ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க. லைட்ட கூட போடாம இருட்டுல உட்காந்துட்டு இருக்கீங்க. என்னன்னு தெரியல கோதாவரி. காலையில இருந்து மீனாட்சி கல்யாணத்தை பத்தியே யோசனையா இருக்கு. மனசுல ஒரு பயமாவும் இருக்கு. பணத்தை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்னங்க நீங்க கல்லுன்னு நினைச்ச சுபத்ரா மனசியே கடவுள் மாத்திட்டாரு. பணத்துக்கு வழிகாட்டாமையா போவாரு? அது மட்டும் இல்லாம சக்தி இப்ப வேலைக்கு போறதுனால வட்டிக்கு பணம் வாங்கியாவது கல்யாண செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கல்யாண செலவு அடைச்சுக்கலாம்ல. நான் பணத்தை பத்தி மட்டும் யோசிக்கல கோதாவரி. நினைச்ச மாதிரியே சொன்ன தேதியில நம்ம பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குமான்னு யோசிக்கிறேன். ஏங்க அப்படி சொல்றீங்க? இப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லையே. எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் உங்களுக்கு எதுக்கு இந்த சந்தேகம்? நாம என்னமோ எல்லாமே சரியா நடக்கும் தான் யோசிக்கிறோம். ஆனா அவங்க மனசுல என்ன இருக்குன்னு இது வரைக்கும் தெரியலையே. ஏங்க எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? நல்லதே நினைப்போமே. என்னன்னு தெரியல. நீ அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நீ ரொம்ப தான் சுபத்ராவை நம்புற. நீயே யோசிச்சு பாரு. நிச்சயதார்த்தத்துக்கு அவங்க சொன்ன 3 முகூர்த்தத்துல ஒரு முகூர்த்தம் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு 2வது முகூர்த்தம். இது வரைக்கும் அவங்க சைட்ல இருந்து எந்த தேதியில நிச்சயம் வைக்க போறோம்னு ஒரு தகவலும் சொல்லல. நாளைக்கு வேண்டாம், நாங்க சொன்ன கடைசி முகூர்த்தத்துல நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு கூட இன்னும் அவங்க சொல்லலையே. அவங்க கிட்ட இருந்து எந்த தகவலும் வரலன்னும் போது நாம என்ன நினைக்கிறது? அதையே நாம தப்பா எடுத்துக்கணும். அவங்க அடுத்த மாசம் நிச்சயம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு அதை பொறுமையா சொல்லிக்கலாம்னு இருப்பாங்க. என்ன நாம பொண்ணை பெத்தவங்கன்றதுனால நமக்கு பயம் அதிகமா இருக்கு. அவங்களுக்கு அது இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க புள்ளைய பெத்தவங்க. இத பாருங்க, நீங்க இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ஏன் கோதாவரி, எதுக்கும் ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோமா? இல்லைங்க, வேணாம். நாளான்னைக்கு வரைக்கும் பாப்போம். எந்த தகவலும் வரலன்னா அவங்கள நேர்ல போய் பார்த்து நிச்சயதார்த்தத்தை எப்ப வச்சுக்கலாம்னு கேட்டு வருவோம். சரி, நிச்சயதார்த்தத்தை பத்தி சுந்தர் எதுவும் மீனாட்சி கிட்ட சொன்னாரா? நீயாவது இத பத்தி மீனாட்சி கிட்ட கேட்டியா? சுந்தர் ஏதாவது நிச்சயதார்த்தத்தை பத்தி சொல்லியிருந்தா அவ உடனே வந்து என்கிட்ட சொல்லியிருப்பா. அப்படி எதுவும் இது வரைக்கும் சொல்லல. ஒரு வார்த்தை மீனாட்சி கூப்பிட்டு கேள. வேணாங்க, அவ இப்ப எந்த சந்தேகமும் இல்லாம சந்தோஷமா இருக்கா. இப்ப நாம கூப்பிட்டு பேசினா நிச்சயம் நடக்குமா நடக்காதான்னு அவளுக்கு சந்தேகம் வந்துடும். பாவம் ரொம்ப வாடி போயிடுவா. பொறுத்தது பொறுத்தோம். இன்னும் 4 நாள் தானே, பார்க்கலாமே. நீ சொல்றதும் சரிதான், பாப்போம். அம்மா 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 தாரணி, என்ன அம்மா எங்கண்ணே? அம்மா வெளியே போயிருக்காங்க. எப்போ வருவாங்க? தெரியலையே, ஆனா ஃபோன் பண்ணி பாக்குறியா? ஃபோன் நாட் ரீச்சபிள் இருக்கு. ரொம்ப அர்ஜென்ட்னா என்னன்னு என்கிட்ட சொல்லு, அம்மா வந்தோடனே சொல்றேன். அது அசோக் அண்ணனை பார்த்தேன்னு சுந்தர் அண்ணன் கிட்ட சொன்னா அது கண்டிப்பா சிவான் எனக்கு தெரிய வந்துடும். அப்புறம் பிரச்சனை பெருசாயிடும். அம்மா கிட்ட சொல்றதா சரியா இருக்கும். விடுன, நான் அம்மா கிட்டயே அப்புறமா சொல்லிக்கிறேன். ஏய், நீ வந்ததை பார்த்தா ஏதோ அவசரமா அம்மா கிட்ட சொல்ல வந்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. ஏய், என்னன்னு சொல்லு, அண்ணன் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி வைக்கிறேன். பரவாயில்ல விடுன. அத்தை கிட்ட வர நான் சொல்லாம வந்துட்டேன். நான் கிளம்புறேன். சரி, கார்ல தானே வந்த? இல்லைண்ணே, கால் டாக்ஸில வந்தேன். சரி வா, நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். இல்லைண்ணே, அம்மாவை பார்த்துட்டு போனா தேவலான்னு நினைக்கிறேன். ஏய், அம்மா வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு நினைக்கிறேன். இருந்து பார்த்துட்டு போறியா? ஓய், என்ன யோசிக்கிற? வேண்டாண்ணே, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி, அப்போ நான் ட்ராப் பண்றேன். வா போலாம்.
ச்சே. Love you so much. ஆய், ச்சே. ஆய். என்ன பண்றாரு பாஸ் ச்சே. 1 2 3 4 5 6 7 8 9 10 பாஸ் என்ன பாஸ் அந்த பொண்ணு ஐ எம் சாரி உங்க கேர்ள் ஃப்ரெண்டு ஒரே ஒரு முத்தம் கொடுத்தாங்க ஒரே முத்தத்துல மொத்தமா மாறிட்டீங்களே பாஸ் யோ நான் எங்க மாறினேன்? அப்புறம் எதுக்கு பாஸ் அந்த பொண்ணுக்கு காதல் கவிதை எழுத இத்தனை பேப்பர் யூஸ் பண்ணிருக்கீங்க? ஐயோ அது டிஷ்யூ பேப்பரியா? என்னது டிஷ்யூ பேப்பரா? பாஸ் நம்ம ஆபீஸ்ல ஏகப்பட்ட A4 சீட் இருக்கும்போது நீங்க ஏன் பாஸ் கவிதையை டிஷ்யூ பேப்பர்ல எழுதி வச்சிட்டு இருக்கீங்க? நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க பாஸ். ஆபீஸ்ல இருக்க மொத்த பேப்பர் எடுத்துட்டு வந்து உங்க டேபிள் மேல போடுறேன். அப்புறம் கவிதையை எழுதி தள்ளுங்க. ஐடியா எதுவும் வரலன்னா என்கிட்ட கேளுங்க. கைவசம் ஏகப்பட்ட கவிதை இருக்கு. பாஸ் கவிதையை கடன் வாங்குவதற்கு எதற்காக யோசிக்கிறீர்கள்? காதலிக்கும் அனைவருமே கவிதையை கடன் வாங்கித்தான் காதலித்துக் கொண்டிருக்கிறார்கள். யோ ரன்பீர், உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேயா, தயவு செஞ்சு என்னை வெறுப்பேத்தாத ப்ளீஸ். நானே அந்த இம்சை பிடிச்ச முத்தம் கொடுத்தாளேன்னு சொல்லி கொதிச்சு போயிருக்கேன். ஓ உங்கள் கண்ணம் வெக்கத்தால் சிவக்கவில்லையா? ச்சே. நானே அவ முத்தம் கொடுத்த நினைச்சு அருவருப்புல வாயை தொடச்சிட்டு இருக்கையா. டெட்டால்லாம் கூட போட்டு கழுவி பார்த்துட்டேன். என்னால அதை மறக்கவே முடியலையா. பாஸ் டெட்டால் போட்டு கழுவ வேண்டியது உங்க உதட்ட இல்ல, உங்க மனச பாஸ். அவன் ஒரு பொண்ணு பேச மாட்டாளா, பார்க்க மாட்டாளா, பழக மாட்டாளான்னு ஏங்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு பொண்ணு முத்தமே கொடுத்துட்டு போயிருக்கா. அதை அனுபவிக்கிறத விட்டு பொழைக்க தெரியாதா இருக்கீங்களா பாஸ்? உங்களை என் பாஸ்ன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு பாஸ். ரன்பீர் பாஸ் எவ்வளவு பெரிய நெருப்பா இருந்தாலும் தண்ணி பட்டா அணைஞ்சுதான் பாஸ் ஆகணும். என்ன பண்ண பாஸ் பாஸ் என்ன இருந்த ஒரு டிஷ்யூ டப்பாவை தூக்கி போட்டீங்க. துடைக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு பாத்ரூம் பக்கம் போயிடாதீங்க. அங்க கழுவ டெட்டால் கூட இல்ல, ஆசிட் தான் இருக்கு. கழுவுனீங்கன்னா வாய் வெந்துடும் பாஸ். பாத்து பாஸ், ஜாக்கிரதை பாஸ். பாஸ் என்னையா போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். டிஃபன் பாக்ஸ்ல மல்லிகைப்பூவை மறைச்சிடலாம், ஆனா மல்லிகைப்பூ வாசத்தை மறைக்கவே முடியாது பாஸ். ஏ ரன்பீர், ஏ ஏ ஏ ஏ ஏ. ச்சே. மறுபடியும் மெசேஜ் அனுப்பியிருக்கா இவள. என்ன டார்லிங், நேத்து நைட்டு ஃபுல்லா நான் கொடுத்த முத்தத்தை நினைச்சு தூங்கவே இல்லையா? ச்சே. உன் மேல இருந்த லவ்ல கிஸ் கொடுத்துட்டேன், நானும் தூங்கவே இல்லை, ஒரே லவ் மூடு. அவங்க எப்படி? ச்சே. பெரிய லவ் மூடா. இவளுக்கு மெசேஜ் அனுப்பலைன்னா இவளை யாருன்னே கண்டுபிடிக்க முடியாம போயிடும். ம். அப்படிலாம் ஒரு கர்மமும் இல்ல. என்ன ரொம்ப தான் கோவமா இருக்கீங்க? நான் இன்னைக்கு உங்களை ஐஸ்கிரீம் பார்லர்ல மீட் பண்ணலான்னு இருந்தேன். நீங்க இப்படி சொன்னதுனால நான் கோவமா இருக்கேன். போங்க, நான் உங்களை மீட் பண்ண மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஐஸ்கிரீம் பார்லர்ல மீட் பண்றேன்னு சொல்றான்ல, ஏற்கனவே 2 சான்ஸை மிஸ் பண்ணிட்டோம். இப்ப இதை மிஸ் பண்ணக்கூடாது. ஏய் சாரி, ஏதோ டென்ஷன்ல அப்படி சொல்லிட்டேன். நம்ம மீட் பண்ணுவோம். ஓ அப்படி வா வழிக்கு. ஓகே, ஆனா நீ என்னை முத்தம் கொடுக்க சொல்லி கம்பல் பண்ண கூடாது. ஒட்டுமோடா. நான் உனக்கு முத்தம் கொடுக்க சொல்லி கேட்பேனா? வாடி வா. இன்னைக்கு நான் கொடுக்குற குடுல உனக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு மூஞ்சே இருக்காது.
குருதி புனல் கமலஹாசன் மாதிரி உன் மூஞ்ச மாத்துறேன். பெண்ணே உன்னை ஒரு முறை பார்க்கணும் போல இருக்கு. மீட் பண்ணலாமா? பாருடா, பாஸ்க்கு ரொமான்ஸ் மூட்லாம் வருது. ஓகே, 1 ஹவர்ல மீட் பண்ணி ஜாலியா பேசலாம். வாடி வா. ஓகே, இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன். வில் மீட் யூ சூன். சொல்லுங்க பாஸ். உடனே என் கேபினுக்கு வா. ஓகே பாஸ். இன்னைக்கு மட்டும் அந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. எப்படியாவது அவளை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவளை கூப்பிட்டீங்களா பாஸ்? ஓகே ஓகே ஓகே, வா வா கிளம்பலாம். எங்க பாஸ்? நம்ம அர்ஜென்ட்டா ஐஸ்கிரீம் பார்லர் கிளம்புறோம், வா. ஐஸ்கிரீம் பார்லரா? எதுக்கு? ஏன் வரமாட்டியா? ஆஹா, இந்த டைம்ல யாராவது ஐஸ்கிரீம் பார்லர் போவாங்களா? வேணா காஃபி ஷாப் போலாமா? ஹலோ, நம்ம ஐஸ்கிரீம் பார்லர் போறது ஐஸ்கிரீம் கொட்டிக்கிறதுக்கு இல்ல. அங்க அவ வர. எவ வரா? அதான் அவ. அவனா எவ பாஸ்? இது செல்போன். ஏய், மெசேஜ் அனுப்புன அந்த பொண்ணு வர. ஓ, உங்க கேர்ள் ஃப்ரெண்டா? ஏய், அவளை என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்ன புள்ளதான். இன்னைக்கு மாட்டோம் பரப்பற. இன்னையோட அவ சாப்டர் க்ளோஸ். பாஸ், அவங்க உங்க கண்ணுல படாம மறைஞ்சு விளையாடுறதும் நீங்க அவங்கள பிடிக்க துரத்தி விளையாடுறதும், அடடடடா, வாட் a ரொமான்ஸ் பாஸ். நீங்க மீட் ஃபார் ஈச் அதர் பாஸ். ஏய், தேவையில்ல அதெல்லாம் பேசிட்டு இருக்காத, வா கிளம்பலாம். ஹலோ பாஸ், என்ன நீங்க யார் மேல இருக்கிற கோவம் எல்லாம் என் மேல காட்டுறீங்க? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உங்க வேலையை நீங்க பாத்துக்கோங்க, என் வேலையை நான் பாத்துக்கிறேன். ஏய், அதெல்லாம் வேணாம், நான் கோவப்படல, நீ வா போலாம். இப்படி சொன்னால நான் வரமாட்டேன். நல்லா சிரிச்சிட்டு சொல்லுங்க. என்ன பண்றான்? வா போலாம். ஐயா, இதுக்கு முன்னாடி சொன்னதே பரவாயில்ல. ஏய், எனக்கு இவ்வளவுதான் வரும். அவ்வளவுதான் வரும்னா நான் வரல. சரி விடுங்க, அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்லியாவது கூப்பிடுங்க, நான் வரேன். ஃப்ரெண்ட்லியாவா? இப்படியே வர வைக்கிறேன். என்ன பண்ணலாம்? பாஸ் கூப்பிடுங்க பாஸ். இப்பெல்லாம் ஃப்ரெண்ட்லியா பாஸ் கூப்பிடணும். கூப்பிடுவீங்களா மாட்டீங்களா? சக்தி, வரியா? போலாமா?